வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரோமன் ரெயின்ஸோட ரெசல்மேனியா 42 ஆப்போனன்ட் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க யார் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர், ரெண்டாவது வந்து நம்முடைய சேத் ரோலன்ஸ், மூணாவது வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ். இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரெசல்மேனியா 42 ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இவங்க 3 பேர்த்துக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய WWE வந்து பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேர்த்து கூட யாராவது ஒருத்தர் கூட தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கோடி ரோட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு கணக்குக்கு அப்படிங்கிறது இன்னமும் WWE வந்து இன்னும் சரி பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரெசல்மேனியா 39 வந்து நம்முடைய ரோமனுக்கும் நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடந்துச்சு. திரும்பி அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 40 வந்து மேட்ச் நடந்துச்சு. அது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் முறியடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் WWE அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருந்தார். ஆனாலும் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ரீமேட்ச் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கேட்காம இருக்காங்க. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அந்த ரீமேட்ச் கொடுக்குற விதமாக கூட இந்த வருஷம் ரெசல்மேனியா 42 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து அகைன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த வருஷம் 2026 அந்த ராயல் ரம்பில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அப்படி வின் பண்ணார் அப்படின்னாலும் நம்முடைய வின் பண்ணிட்டா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் சேலஞ்ச் பண்ணுவார். கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 40யோட ஒரு ரீமேட்சாக கூட மேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆள் ஆனால் நம்முடைய செத் ரோலன்ஸ் தான். செத் ரோலன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான பர்சனல் லைஃப்லையும் சரி, இல்லை ஸ்டோரி லைன்லையும் சரி, ஏன்னா இவங்க 2 பேத்துக்கு வந்து தீர்க்கப்படாத கணக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ஒரு புள்ளியாக இருந்தது யார் அப்படிங்கிற நம்முடைய செத் ரோலன்ஸ் தான். அந்த செத் ரோலன்ஸ் வந்து பழி வாங்குற விதமாக கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு கூட நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்முடைய WWE வந்து பில்டப் பண்ணி வச்சிருக்காங்கனால அகைன் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலன்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே சரி தீர்க்கப்படாத கணக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி இப்போ வந்து சம்மர் ஸ்லாம் வந்து நடந்துச்சுல, அந்த சம்மர் ஸ்லாமோட நம்முடைய WWE வந்து நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்சை தான் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து புக் பண்ணாங்க. ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் வந்து நம்முடைய இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சாட்டர்டே நைட் மீன் வந்து நம்முடைய செத் ரோலன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த சம்மர் ஸ்லாமோட அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இந்த வருஷம் 2026 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோலன்ஸை கூட அகைன் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால அப்படி சேலஞ்ச் பண்ணாருன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் அந்த ஒரு பகையை வந்து முடிக்கிற விதமாக கூட ரெசல்மேனியா 42 வந்து இந்த மேட்ச் வந்து புக் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இது வந்து ஒரு டைட்டில் மேட்சாக கூட இருக்கலாம். அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சாக கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலன்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இது ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைன் வந்து இப்போ வந்து WWE போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 2026 நம்முடைய ராயல் ரம்பில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்முடைய செத் ரோலன்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பிரான் பேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வந்து WWE வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்முடைய பாலிகன் வந்து நம்முடைய பிரான் பேக்கரை வந்து அதாவது நெக்ஸ்ட் ரெசல்மேனியா அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ப்ரோமோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ரெசல்மேனியா வந்து நம்முடைய பிரான் பேக்கர் தான் வந்து பண்ண போகிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் WWE ஒரு ஓன் பிளானாக என்ன போயிருக்கு அப்படின்னா ரெசல்மேனியா 42 வந்து நம்முடைய பிரான் பேக்கரை வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விவரங்களை அது இல்லாமல் அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனை வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ரெசல்மேனியா 42 கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிரான் பேக்கருக்குமான இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்சாக கூட இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியே சொன்னல, அதாவது நம்முடைய செத் ரோலன்ஸும் இல்லாட்டி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவாங்கன்னு சொன்னல, இது எல்லாமே ஃபேன்ஸ் வந்து அதிகமாக பார்த்த மேட்சஸ். ஆனாலும் இப்போ வந்து நம்ம பிரான் பேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த மேட்சை வந்து பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் வந்து அதிகமான ஒரு ஈர்ப்பு வந்து இந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் நடந்தால் இது வந்து ஒரு ட்ரீம் மேட்ச்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய பிரான் பேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் இதுவும் ஒரு ட்ரீம் மேட்ச். இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸாகவும் இருக்கிறதுனால இந்த மேட்ச் கூட ரெசல்மேனியா 42 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 42 வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா 100% ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 42 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதா அப்படிங்கிறது உறுதி. ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறாருன்னா இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கூட தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஃபஸ்ட்டு நம்முடைய பிரான் பிரேக்கர், 2வது வந்து நம்முடைய செத் ரோலன்ஸ், 3வது வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ். இவங்க 3 பேத்துல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WrestleMania 42ல வந்து யார் கூட வந்து மேட்ச் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.